இண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டது டிசம்பர் 1908. ஆட்சேபனைக்குரிய செய்திகளை வெளியிடும் அச்சகங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்கியது 1908 செய்தித்தாள் சட்டம். அச்சக உரிமையாளர் மற்றும் வெளியீட்டாளர் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கியது 1910 இந்திய பத்திரிகை சட்டம். தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனம் மற்றும் ஆதரவை பெற்றது திருநெல்வேலி மாவட்டத்தில். 1907 சென்னைக்கு வருகை தந்து சென்னை கடற்கரையில் உரையாற்றியவர் பிபின் சந்திரபால். வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்னும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தது 1906 அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு தினமான அன்று. இதோட மொத்த முதலீடு 10 லட்சம். 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் 25 வீதம் இந்தியர்கள், இலங்கை மற்றும் ஆசிய நாடுகளைச் சார்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. இதோட முக்கிய பங்குதாரர்கள் வள்ளல் பாண்டிதுரை தேவர் மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது. பங்கு விற்பனைக்கு உதவியவர் அரவிந்த கோஸ். வஉசி 2 சுதேசி நீராவி கப்பல்களை வாங்கினார். SS காலியா மற்றும் SS லாவோ. சுதேசி கப்பல் நிறுவன வெற்றி குறித்து தன்னுடைய பத்திரிகைகளான கேசரி மற்றும் மராட்டாவில் எழுதியவர் லோக்மானிய திலகர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.